ராஜாவின் கட்டளை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதன்படி செய்ய நம்ம கவனமா இருக்க வேண்டும். இன்னைக்கு எச்சரிக்கையாவே சொல்லுகிறார். சில விஷயம் ஆண்டவருக்கு பிடிக்கல, இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சோ இவ்வளவு நாள் நம்ம கிட்ட நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை பேசுகிறார். என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்க செய்யணும் என்று கட்டளையிடுகிறார். என்ன சொல்றார்? 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து முதல்ல வெளியில ஓட ஆரம்பிச்சிரோம். ஆண்டவர் ஏதாவது இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா, ஐயோ ஆண்டவர்னா இதெல்லாம் பண்ணாதன்றாரு, நான் இதெல்லாம் நிக்க முடியாது, என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஓடிடுறோம். இல்ல, நீங்க துரிதப்படாதீங்க, நீங்க வெளி போகாதீங்க. ஆண்டவர் உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு காரியம் என்ன தெளிவா சொல்லுகிறார்னா, 2வது வார்த்தை பிடிவாதமாய் நில்லாதே. ஆண்டவர் உனக்கு வேண்டான்றத ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே லிசன் பண்ணி கேளுங்க. ஏன் பிடிவாதமா இருக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப பிடிவாதமான பிள்ளைகளா இருப்பாங்க. இல்ல இது உனக்கு தேவை இல்லைன்னா, இல்ல நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. இதெல்லாம் யூசுவலாவே வீட்டுல நடக்கிற சம்பவம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, இதை பண்ணாதடா அப்படின்னா, நீ என்ன சொல்றது, நீ சொன்னா நான் செய்யணுமா அப்படின்ட்டு பிடிவாதமா செய்யறது. இதை எடுத்துட்டு போய் அங்க குடுடான்னா, நீ சொன்னா நான் செய்யணுமா, நான் செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் பண்றது. ஏன்னா இது கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய காரியம். இது எப்போ ஆரம்பிக்க தெரியுமா? இது ஜென்ம சுபாவம் என்று 1 கொரிந்தியர்ல இவ்விதமாய் வசனம் சொல்லுது. ஜென்ம சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா, அது என்ன சொன்னாலும் கேட்காது. அது பிறப்பிலிருந்தே பிடிவாதமான ஒரு காரியத்துல ஏதாவது அடம் பண்ணா, குழந்தையில சாக்லேட்டுக்கு அடம் பண்ணது, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பேட்டு பால் வேணும்னு அடம் பண்ணது, இல்ல இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு அடம் பண்ணது. இப்போ அடம் பண்ற விஷயம்லாம் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அடம். ஹல்லேலூயா. சோ வாலிபர்களாக ஆணும் பொழுது வளர 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 தாழ்மை இருக்கணும், வளர வளர கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு மத்தியில வளர 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 என்ன ஆயிப்போச்சுன்னா, பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்பு பிள்ளையே, வாலிபர்களே, தயவா இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரித்து சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளா இருங்க. அதுதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. பிசாசானவன் ஏமாற்றுகிறவனா இருக்கிறான், கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான். ஏதாவது ஒரு உங்ககிட்ட இருக்கிற மைனஸை பெருசாக்கி அதை பெரிய காரியமா உங்ககிட்ட காமிச்சு அதுல இருந்து உன்னை இறக்காம அவன் வச்சிருக்கிறான். பாருங்க, அதை விட்டு இறங்கி வாங்க. இயேசு தாழ்மையா வந்தார். எங்கேயுமே இயேசு பிடிவாதமா இல்லவே இல்லை. நாம ஏன் பிடிவாதமா இருக்கணும்? விட்டு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.